தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, தனுசு ராசி, போராடம் நட்சத்திரம். இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையில், 4ஆம் இடத்துல குருடைய பார்வையில், குரு 8ஆம் இடத்துலேருந்து உச்சமாகி குரு பார்வையில் சனி வக்ரமாகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, வக்கரமாகக்கூடிய சனி கிரகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3 குடைய கிரகம். எந்த நட்சத்திரத்தில் வக்கரமாகிறார்னா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். அப்போ 2 நட்சத்திரத்தோடு கனெக்ட் ஆகிறார். ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம், அதாவது பாதகாதிபதி, அதாவது நன்மை செய்யாது, அவ்வளோதான். இன்னொன்று சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி, 2ஆம் அதிபதி 3 குடைய கிரகம். அவரே அந்த சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். குரு பார்வை ஒன்று மட்டும் சிறப்பு. 8ஆம் இடத்துல மறைஞ்சா கூட உங்களை நல்லபடியாக காப்பாற்றிட்டு வர்றார். குரு பார்வை சனி பகவான் பெரிய கெடுபலங்கள் செய்யாமல் பார்த்துக்கிறார். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சில கிரகங்கள், ஒரு 3-4 கிரகங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம், இல்லைனா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால், அப்படி இல்லைனாக்கா சனி பார்க்கக்கூடிய இடம்னாக்கா ரிஷபராசி, இன்னொன்று கன்னியா ராசி, இன்னொன்று தனுசு ராசி. இந்த 3 இடங்களில் ஒன்று தசா நடத்தக்கூடிய கிரகம், இல்லைனா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இல்லை லக்ன பாவத்துக்கு 4ஆம் இடமா வந்தால் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்படும் இல்லையா. அதாவது வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சிக்கலை வைக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு சில பேருக்கு நல்ல தசையாக இருந்தால் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இடமாற்றங்கள் கிடைக்கிறது, நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, அது மாதிரிலாம் கூட நடக்கும். தசை சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள் இருந்தால், அந்த நட்சத்திராதிபதி இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாக இருந்தால், வேலை ப்ராப்ளம் சமீபத்தில் போய் நின்றதுனாக்கா, அதாவது ஒரு 2-3 வருஷமாக வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கு எனக்கு. ஒரு சில பேருக்கு வேலையே போயிருக்கும், அந்த வேலை இப்போ கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேலை பிரச்சனை போயிருந்ததுனாக்கா அதை சமாளிச்சிக்கங்க, எப்படியாவது அந்த வேலை போகாமல் பார்த்துங்க. இடமாற்றங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அந்த இடமாற்றங்கள் இப்போ கிடைக்கும். வேலையை விட்டுட்டு ஒரு வேலை தேடுறது, அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ அமையலாம். ஆனால் சனி நகரக்கூடிய இடத்துலையும் சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும் எந்த கிரகம் இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா அவ்வளோலாம் பிரச்சனை வராது. என்ன ஒன்று, அந்த நட்சத்திராதிபதி எங்கேயாவது வக்கரமாக இருந்தா, இப்போ சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தா, இன்னொன்று ரேவதி நட்சத்திராதிபதி புதன் வக்கரமாக இருந்தால் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது லக்ன யோகத்தை பொறுத்து, லக்னத்துக்கு என்ன பாவத்துக்கு வராரோ புதனோ சனியோ, அது சம்மந்தமான ஒரு நல்லதும் கெடுதலும் நடக்கலாம். அதாவது கெடுதல்னு சொல்லக்கூடாது, நல்ல மாற்றங்களாக கூட இருக்கலாம், அது தசாபுத்தி நல்லா இருந்தா. இப்போது இந்த தசாபுத்தி ரீதியாக இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தசைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். இப்போ போராட நட்சத்திரம்னாக்கா அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். 20 வருடத்தில் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில பேர் முதல் பாதத்தில் இருக்காங்கனாக்கா ஒரு 16-17 வருஷம் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். சுக்கிர தசை 16-18 வருஷம் கூட இருக்கலாம். சென்ற பகுதி 2 பாதம் முடியும் 3ஆம் பாதம் அப்படின்னாக்கா அந்த 10 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 4ஆம் பாதம் அப்படின்னாக்கா 5 வருடங்கள் கூட அந்த தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ சென்ட்ரு பகுதி ஒரு 10 வருஷம் அப்படின்னாக்கா 10 ப்ளஸ் சூரிய தசை 6 16, 16 ப்ளஸ் 10 26, 26 வயசு வரைக்கும் சந்திரமகா தசை வரும். இப்போ சந்திரமகா தசை அப்படின்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். நான் சென்ட்ரு பகுதி நான் இடத்துலையா 16 to 26. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் சந்திரமகா தசை வரும். ஏன் இந்த சந்திரமகா தசை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்கா, 16 வயசுலேருந்து 20-22 வயசு வரைக்கும் நான் படிக்கிற காலகட்டத்தை எடுப்பேன். இதில் ஒரு சில பேருக்கு சூரிய தசையே வரலாம், ஒரு சில பேருக்கு சந்திர தசையே வரலாம். எந்த தசை வந்தாலும் சரி, இப்போது படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பீங்க. அப்போ அது நல்லாவே இருக்கும், பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில தடுமாற்றங்கள் வருது அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். படிப்புக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாக இப்போ குரு கோச்சாரத்தில் சரியில்லாத டைமில் நிறைய படிப்பு தடையை கொடுத்துருக்கு. அதாவது வாரிசுகள்
படிப்பு நிறைய அவங்க படிக்கிறாங்க, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து சக்ஸஸை கொடுக்கல, நம்ம எதிர்பார்த்த மார்க் வரல. அவங்க சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறாங்க, இரவும் பகலமாக படிக்கிறாங்க, ஆனால் வந்து மைண்டில் நிற்க மாட்டேங்குது, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு மறந்துடுறாங்க. இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து சமீப காலத்தில் வந்தது. இதுக்கு வந்து அவயோக தசைகள், அப்படி இல்லைனாக்கா அந்த தசை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது, இந்த சனி நகரக்கூடிய இடத்துல ஒரு சில கிரகங்கள் இருக்கிறது, அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகமோ இல்லை அது பார்வை, அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பங்கமாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி படிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன், அதிகப்படியான முயற்சி எடுங்க. ஏன்னா 16 to 22 இல்லைனா 25 வயசு வரைக்கும் தான் நீங்கள் படிக்க முடியும். பின்னாடி வரக்கூடிய தசைகள், இப்போ சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இப்போ ராகு தசை, குரு தசைலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தசை உங்களுக்கு சரியில்லை, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது, கெடுபலம் செய்யக்கூடிய தசையாக இருக்குது அப்படின்னா அது இங்கே வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ வந்து ஒரு வழி மாற்றி விட்டுரும், ஒரு தவறான வழிக்கு போக வைக்கும், தவறான எண்ணங்களை கொடுக்கும், தவறான பழக்க வழக்கங்களை கொடுக்கும். இப்போ நிறைய சோசியல் மீடியாலாம் நம்ம பார்க்குறோம், நிறைய நடைமுறையில் பார்க்குறோம், பக்கத்தில் கூட நிறைய பார்க்குறோம். எதுவுமே சரியில்லை இங்கே. இப்போ வந்து வளரக்கூடிய இளம் வயதினர்கள் வந்து நிறைய வந்து தவறான வழியிலலாம் போயிட்டுருக்காங்க. இதெல்லாமே கண்கூடாகவும் பார்க்குறோம், சோசியல் மீடியாலாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னாக்கா, பின்னாடி வரக்கூடிய தசைகள் அவங்களுக்கு சரியில்லை, ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்குது. இதை வந்து பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கவனித்து வழி நடத்தணும். 22, 25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிப்பு கொடுக்க முடியுமோ படிப்பை கொடுத்துருங்க. அப்போ படிப்பு கொடுத்தா தான் பின்னாடி வரக்கூடிய கஷ்ட காலத்தை சமாளிக்க முடியும். இல்லைன்ற பட்சத்தில் இங்கே வழி தவறிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும். நான் எல்லா வீடியோவிலும் 2 நிமிஷம் இதை நான் சொல்லிவிடுவேன், உங்களுக்கு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் தயவு செஞ்சு. ரொம்ப முக்கியமானது படிப்பு. இந்த வயசில் அதை கொடுத்துட்டிங்கனாக்கா பின்னாடி உங்களுக்கு அந்த வயசு கஷ்டம் வந்தால் கூட அதை சமாளிப்பாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய கவலைகள் இருக்குது. நாம் எப்படியோ வளர்ந்துட்டோம், எப்படியோ வந்துட்டோம், வாழ்ந்துட்டோம். நம்ம இளைய தலைமுறை இருக்குது இல்லையா, நம்ம வாரிசுகள் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி வளர போகிறாங்க, எப்படி வாழ போகிறாங்க அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் கொடுத்துருக்கு. என்னதான் விஞ்ஞான வளர்ச்சிகள் இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புக்கெல்லாம் எப்படியோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த வயசில் ஒரு படிப்பை நீங்கள் எடுத்து படிச்சிருங்க, நல்ல ஒரு படிப்பை படிச்சிருங்க, அது போதும். பின்னாடி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், வக்ரமாகிறார். இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த வேலை நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். இதில் வந்து வீட்டில் யாருக்காவது உடல்நலம் சரியில்லை, மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துருக்குன்னா அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இது என்னக்கா, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கலாம், பூர்வீக சொத்து அது இதுன்ட்டு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரும். வீடு கட்டுறது, உங்களுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறது அது மாதிரிலாம் சுபத்துவமான சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நான் சொல்கிறது என்னன்னாக்கா எந்த தசைனாக்கா, இப்போ சந்திர மகாதசை 34 வயசு வரைக்கும் வருது இல்லையா, சந்திரன் வந்து பூராடம் நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி 8ஆம் அதிபதி தசை, 8க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. சுக்கிரனை மட்டும்தான் பார்க்கணும். சுக்கிரன் எப்படி இருக்காரு, நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ மாறும் ஓரளவுக்கு. வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தாலும் மாறும். திருமணம் அப்படிங்கிறது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சந்திர தசையில், அதாவது பூராட நட்சத்திரம் சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்லாம் இல்லை, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த திருமண வயது காலகட்டத்தில் வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து திருமணத்துக்கு உண்டான காலம் தான், பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. கோச்சாரத்தில் குருதான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார், இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணத்தில் இருக்கிறாங்க, கணவன் மனைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒற்றுமையெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். அடுத்து வந்து செவ்வாய் தசை, செவ்வாய் பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 42, 2ஆம் பாதத்தில் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 to 34, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 21 to 28. இந்த செவ்வாய் தசை இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயசில் தான் வரும், 21 to 42க்குள்ளே தான் வரும் செவ்வாய் தசை. செவ்வாய் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். நிறைய பேருக்கு வந்து செவ்வாய் தசை நல்லது பண்ணலை அப்படின்னா அது வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும். இன்னொன்று 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் தசைங்கிறது நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். சமீப காலமாக நிறைய வேலை பிரச்சனைகள் இருக்குது செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து 2023க்கு பிறகு அந்த போகிற இடங்கள்லாம் வந்து அந்த நகரக்கூடிய இடத்துலலாம் செவ்வாய் இருந்தாலோ இல்லை ராகு இருந்தாலோ
நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை கொடுத்துருக்கு, வேலை பிரச்சனையாகி வேலை போயிருக்கும், அந்த வேலை இப்போ கிடைக்கும், இந்த வக்கர காலங்களில் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் பார்வையாக போராட நட்சத்திரத்தான் பார்க்குறார். கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். கடன் உதவி கேட்டால் இப்போ கிடைக்கும் உடனே. யாராருக்கெல்லாம் அப்போ அரசாங்க உதவி தேவைப்படுது அதெல்லாம் இப்போ கிடைக்கும். வீட்டில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை ரீதியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் வாங்கி தொழில் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி போயிட்டு இருக்க தொழிலெலாம் அப்படியே விட்டுருங்க, நல்லபடியாக போகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கடன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்க, செவ்வாதசை அப்படின்னாக்கா நிறைய விரயங்களை கொடுக்கும், சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த சனி வக்கர காலத்தில். அடுத்து ராகு தசை. ராகு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 60, சென்ட்ரு பகுதி 2 பாதம் முடிய 3ஆம் பாதம் அப்படின்னாக்கா 35 to 53, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 46. 28 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, போராட நட்சத்திரக்காரர்களுக்கு. எப்பவுமே வீடு கொடுத்த கிரகத்தை தான் பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது. இப்போ சமீப காலமாக இந்த சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் இருந்தால், இல்லை ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், இப்போ ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமானால், இல்லை வக்கரகதியில் இருந்தால் சுய ஜாதகத்தில் இப்போ வேலை ரீதியாக வேலை மாற்றங்களை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு இப்போ வேலை போயிடுச்சு சார், வேலை தேடிட்டு இருக்க, கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கும், ஆனால் குரு பார்வை ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கும். இப்போ மேலதிகாரிலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மாறி போவாங்க. ஒரு சில பேருக்கு 2024 மேலதிகாரி மாறி இருப்பாங்க, இல்லைனா 25 மாற்றங்களை கொடுத்துருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குனாக்கா இப்போ கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இந்த போராட நட்சத்திரத்தை தான் சனி பார்க்குறார். இது சனி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா கும்ப லக்னத்துக்கு, மிதுன லக்னத்துக்கு, கன்னியா லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு, இந்த 4 லக்னங்களுக்கு இப்போ வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். அதாவது பாசிட்டிவாக எடுத்துங்க, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து. எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது. 2025 தான் உத்திரட்டாதியில் வந்தார். இப்போ உத்திரட்டாதியில் வரும்போதே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கணும் சனி. இப்போ வேலை அங்கேருந்து ஸ்ட்ரகிளில் போயிட்டுருக்குன்னா இப்போ வேலை பாதிப்பு வரும். வேலை போயிடுச்சு சார் அப்படின்னா வேலை கிடைக்கும், இல்லை வேலை நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா ரொம்ப உஷாராருங்க இந்த டைமில். மற்றபடி குரு பார்வை உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமண வயது காலகட்டத்தில் இருந்தால் திருமணம் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை, இன்னொன்று கேட்ட உதவி இப்போ கிடைக்கும். வீடு கட்டுறதோ, இடம் மாற்றங்களோ, வீடு சம்மந்தப்பட்ட இது இருக்கு இல்லையா, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது எல்லாமே இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து குரு தசை. குரு அதாவது 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 46 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் குரு தசை நடக்குது. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு நல்ல ஒரு மேன்மை, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை. ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை. இப்போ வேலை நல்லா இருக்கும், வேலை தொழில் எல்லாமே வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். 2023 யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் போயிட்டுருக்கோ அந்த வேலை ப்ராப்ளம் இப்போ தீரும். வேலையில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கும் சமீப காலமாக. எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது, ஏன்னா அந்த சனி நகரக்கூடிய இடம் தான். குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தான்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் போயிட்டுருக்கோம். தொழிலும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி இடம் வாங்குறதோ, இடம் விற்கிறதோ, இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தீங்கன்னாக்கா, ஏன்னா 4ஆம் இடத்துல தான் குரு இருக்கார் இல்லையா. இப்போ வீடு சம்மந்த பிரச்சனை, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொன்று சொத்து கேஸு வழக்குகள் எதனா போயிட்டு இருந்ததுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் தான் அந்த குருடைய பார்வை சனிக்கு. சனி வகர காலங்களில் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த வயது காலகட்டத்தில், எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமையை ஏற்படுத்திங்க, வாக்குவாதங்கள் வேண்டாம். இன்னொன்று கூட்டு தொழில் இருக்கு இல்லையா, அதாவது நட்பு வட்டாரம், நீங்கள் பார்ட்னர்ஷிப்லலாம் தொழில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கவனமாக தொழில் பண்ணுங்கள். எதையுமே அனுசரித்து போகிறது இந்த காலகட்டம் நல்லது. புதுசாக ஒரு பார்ட்னர் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்ட்னரெல்லாம் வரலாம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து சனி தசை. இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 63 வயசுக்கு மேலே 95 வயசுக்குள்ள சனி தசை அப்படிங்கிறது வருது. சனி தசை நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
நீங்கள் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம். இன்னொன்று இடமாற்றங்களை கொடுக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக சார்ந்து எதை நீங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் இப்போ வந்து இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். பூர்வீகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று வந்து பூர்வீக சொத்துல எதனா பிரச்சனை, இல்லை சுய சம்பாத்திய சொத்துல எதனா ப்ராப்ளம் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தீர்வுக்கு வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலது சொந்த பந்தங்கள் மட்டும் கொஞ்சம் நெருக்கத்தில் வரமாட்டாங்க. சொந்த பந்தங்கள் மட்டும் வார்த்தைகள் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ டாக்குமெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கையெழுத்து பண்ணனாவே கொஞ்சம் உஷாராக கையெழுத்து போடுங்க இந்த சனி வக்கர காலத்தில். மற்றபடி இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக எல்லாமே சிறப்பு தான். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.